guys, welcome to Impossible. இன்னைக்கு நம்ம JavaScript tutorial playlistல எதை பற்றி பார்க்க போகிறோன்னா while loop in JavaScript. இதுவரையும் நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் என்ன டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், அதில் கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு லூப்பிங் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபார் லூப் முடிச்சுட்டு இப்போ while loop வந்துட்டோம். இதெல்லாம் எதுவுமே பார்க்கலனா நம்ம சேனலுக்குள்ளே போங்க, பிளேலிஸ்ட்டில் போங்க, அங்கே JavaScript tutorial for beginnersலாம் இருக்கும். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. இது வரையும் 11 வீடியோ போட்டிருக்கோம், மொத்தம் பார்த்துட்டு வாங்க. அதுக்கடுத்து இங்கே வாங்க. ஸோ while loopனா என்னென்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ நான் while loop பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபார் லூப் வீடியோவில் நான் ஒன்று சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபார் லூப் வந்து உங்களுக்கு n நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும், அதாவது n நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகணும்னா மட்டும் ஃபார் லூப் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் while loop யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு ப்ரோக்ராமை 5 டைம் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லை 7 டைம் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுன்னா நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த ப்ரோக்ராம் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனே தெரியல, யூஸரோட இன்புட்டை பொறுத்து தான் இந்த ப்ரோக்ராம் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணுன்றது தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு சில பேர் இன்ஸ்டாகிராமில் ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. 4 பேர் ஃபாலோ பண்ணுறவனுக்கு 20 போஸ்ட்டு தான் அந்த இன்ஸ்டாகிராம் ஹோமில் காட்டும். 50 பேரை ஃபாலோ பண்ணுறவனுக்கு எவ்வளோ காட்டுன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த இடத்துல எல்லாம் while loop மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. n நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தெரியலனா while loop யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ while loopோட சின்டாக்ஸ் போயிடலாம். while போட்டு அந்த ப்ராக்கெட்குள்ளே கேர்லி பிரேசஸ்க்குள்ளே மட்டும்தான் உங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகணும். எந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து n நம்பர் ஆஃப் டைம் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த ப்ரோக்ராமை இதுக்குள்ளே போடுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பிரிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை யூஸர் இன்புட்டை வாங்குறதா இருக்கட்டும், அந்த இதெல்லாம் இந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ளே போடணும். அந்த while பக்கத்தில் இருக்க அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளே இருக்கிற இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி அந்த கண்டிஷனை கொடுக்கணும். தட்ஸ் இட். ஸோ நம்ம ஃபார் லூப்பில் போட்டிருப்போம் இனிஷியலைசேஷன் கண்டிஷன், அதுக்கடுத்து தான் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் கொடுத்துருப்போம். பட் while loopல அப்படி கிடையாது. கண்டிஷனை மட்டும் கொடுத்தா போதும், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டையும் அண்ட் ஆல்ஸ் இனிஷியலைசேஷனும் வேறு ஒரு இடத்துல தான் நம்ம கொடுப்போம். அந்த இடம் என்னதுன்னா, நம்ம while loopக்கு வெளியே தான் நம்ம இனிஷியலைசேஷனும் கொடுப்போம். வேர் a = 1ன்னு கொடுப்போம். அண்ட் while அந்த கண்டிஷன் கொடுக்குற இடத்துல கண்டிஷன் கொடுப்போம். அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் கொடுக்குற இடத்துல தான் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் எல்லாம் கொடுப்போம். தட்ஸ் இட். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து document.write வேர் a = 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ a is lesser than 10 கீழே இருக்கிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும் இந்த ப்ரோக்ராம் வந்து கொடுத்துட்டேன். உள்ள document.write ஏவை பிரிண்ட் பண்ணணும் ப்ரௌசரில். தட்ஸ் இட். இங்கே தான் நம்ம இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டை கொடுக்கணும். அதாவது இந்த ப்ரோக்ராம் வழியும் எக்ஸிக்யூட் ஆகிட்டேன், இப்போ இன்னொரு டைம் அது செக் பண்ணிக்கிற அந்த இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டை லாஸ்ட் லைனில் தான் நம்ம கொடுக்கணும். a = a+1 நம்ம ஃபார் லூப்பில் a++ன்னு கொடுப்போம், இல்லை a = a+1ன்னு கொடுப்போம். அதே மாதிரி இங்கே உள்ள இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை உள்ளே கொடுத்துடணும். இப்போ பிரிண்ட் பண்ணுறது பாருங்கள், சின்னதாக ஒரு ஓகே. நான் h1 டேக்லாம் போட்டு பார்ப்போம், அப்போ வரும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இதாங்க இனிஷியலைசேஷனை while loopக்கு வெளியவே கொடுத்துடணும். அண்டு இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டை உள்ளே கொடுத்துடணும். கண்டிஷன் எப்பயும் போல் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேயே கொடுத்துடணும். ஃபார் லூப்பில் அப்படி கிடையாது, ஒரே லைனில் கொடுத்துடலாம். தட்ஸ் இட். ஓகே, பிரிண்ட் ஆகிடுச்சிங்க. வரும் 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்து பிரிண்ட் ஆகுது. ஏன்னா 10 விட சின்னது கிடையாது. ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்லேருந்து வெளியே வந்துடுச்சு. ஸோ இப்போ இதுவே நான் வந்து இங்கே ஹார்ட் கோடு தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா நானே வேர் a = 1லாம் கொடுத்துருக்கேன். இதுவே யூஸர் இன்புட்லேருந்து எடுத்து டாம் மேனிப்புலேஷன்லாம் நான் சொல்லி தருவேன் கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோஸில். ஸோ யூஸர் இன்புட் எடுத்து while loopனா நான் கண்டிப்பாக வேறு ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது do while loop தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஆட் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாங்களேன் while loopல. தட்ஸ் ஈஸி. 1க்கு அடுத்து 3 வரணும், அதுக்கடுத்து 5 வரணும், அதுக்கடுத்து 7 வரணும்னா எப்படி நம்ம கொடுப்போம்? 1 அதுக்கடுத்து 3னா இந்த 2 வரக்கூடாதுன்னா 1ஓட 2 ஆட் பண்ணால் தான் 3 வரும், 3ஓட 2 ஆட் பண்ணால் தான் 5 வரும். ஸோ ஜஸ்ட் ஈஸி. நம்ம a = a+1ன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக a = a+2ன்னு கொடுத்துடலாம். தட்ஸ் இட். இப்போ ஒரு சேஞ்ச் மாற்றிடலாம், 2 கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் கொடுக்கலாம். ஓகே, தட்ஸ் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர். இதுவே 15 வழி எனக்கு வேணும்னா நீங்கள் கண்டிஷனில் போய் a is lesser than 15 கொடுத்துட்டா முடிஞ்சு. ரிஃப்ரெஷ் கொடு. தட்ஸ் இட், மாறிச்சு. ஸோ இன்னொரு டைம் நான் சொல்கிறேன், ஃபார் லூப் வந்து எத்தனை டைம் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகணும்னு தெரிஞ்சிச்சுன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணுங்கள். எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகணும், n நம்பர் ஆஃப் டைம் தெரியல, யூஸரோட இன்புட் பொறுத்து, இல்லைனா மற்ற காரணங்களை பொறுத்துனா while loop யூஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது do while loop. do while loop வந்து JavaScriptக்கே பொருந்துற மாதிரி ஒரு வித்தியாசமான லூப் அது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அது கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிடுங்க. சப்போர்ட் பண்ணணுன்னா லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் டச் பண்ணு, அந்த லிங்கை டச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தட்ஸ் இட்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். குட் பாய்.